வெள்ளக்கோயில். அந்த ஊரோட பேரு. வெள்ளக்கோயில்னாலே சுடுகாடு அப்படின்னு தான் பொருள். ஏன்னா, வெள்ள கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே, "என்னப்பா சுடுகாட்டுக்கு போறியா?" அப்படின்னு தான் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா, வெள்ள கோயில் பாதி சுடுகாடா, பாதி மக்கள் வசிக்கிற இடமா இருந்துச்சு. அதனால எல்லாருமே இந்த ஊருக்கு போகுறதுக்கே தயங்குவாங்க. அப்படியேப்பட்ட அந்த ஊருக்கு ஒரு சிலர் போயிட்டு வரதா தான் இருந்தது. அதுல ஒருத்தன் தான் சுப்புநாடான். சுப்புநாடான் அங்க போயிட்டு பனை மரத்துல இருக்க கள்ள உற்பத்தி செஞ்சு அத சந்தையில கொண்டு போய் வித்து, தன்னோட தினசரி வருமானத்த ஈட்டிட்டு வந்தான். மாடாத்தி. மாடாத்தி அங்க கிடைக்கிற சுள்ளி எல்லாம் பொறுக்கி, அத சந்தையில வித்து, அவளும் காசு பார்த்தா. இவங்க 2 பேரும் தான் தினசரி வெள்ள கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. கிராமத்து மக்கள் வசிக்கிற இடத்துக்கும், சுடுகாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு. அந்த குடிசையில மருதாயின்னு ஒரு கிழவி வசிச்சுட்டு வரா. மகளோ, மருமகளோ இறந்ததுக்கு அப்புறம், தன்னோட பேரன் கூட மட்டும் தான் அவ வாழ்ந்துட்டு வரா. அவளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வேலை எதுவும் கிடையாது. பக்கத்துல கிடைக்கிற சொல்லிய பொறுக்கி, அத கொண்டு போய் சந்தையில வித்தாதான் ஒரு நாளுக்கான காசே அவளுக்கு கிடைக்கும். அந்த காச வச்சுட்டு தன்னையும், தன்னோட பேரனையும் மருதாயி பாத்துட்டு வரா. எரும மாட்ட வயல்ல கூட்டிட்டு போவான். அது குடுக்குற பால கிராம மக்கள்ட்ட கொண்டு போய் விப்பான். இப்படியே தான் இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மருதாயிக்கு தன்னோட மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். ரொம்ப நாளாவே தன்னோட பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மருதாய்க்கு இருந்துட்டே வந்துச்சு. நம்ம வீட்லயும் ஒரு பாட்டி, தாத்தா இருந்தாங்கன்னா, "எப்பதான் கல்யாணம் பண்ணுவ? உனக்கு வயசும் ஆயிடுச்சு. உன் கல்யாணத்த பார்த்து என் கண்ண மூடிருவேன்." அப்படி சொல்லுவாங்க. அதே மாரி தான் மருதாயிக்கும் தோணுச்சு. மருதாயி கண்ண மூடுறதுக்குள்ள தன்னோட பேரனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துறணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. ஆனா தன்னோட பேரனுக்கோ பெரிய ஆசைகள் இருக்கு. தனக்கு வரப்போற பொண்ணுக்கு நீளமா முடி இருக்கணும், கருகருன்னு கண்ணு அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவங்க பேரன் சொல்றான். ஆனா மாடு மேய்க்கிற பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு டெய்லியும் மருதாயி சொல்லி தன்னோட பேரனை கலாய்ச்சிட்டே இருப்பா. "ஏய் கிழவி வாய மூடுறியா? நான் கேக்குற மாதிரி பொண்ண பாக்குறேன்னா பாரு, இல்லைனா கல்யாண பேச்சையே நீ என்கிட்ட எடுக்காத" அப்படின்னு கிழவிய பார்த்து பேரன் மிரட்டிட்டு போறதும் இதையே தொடர்கதையா போச்சு. மருதாயிக்கு தன்னோட பேரன் மேல ரொம்ப பாசம். என்னதான் பேரன் தன்னை திட்டினாலும், பேரனோட நிறத்த பார்த்து மருதாயி கலாய்ச்சாலும், பேரன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா மருதாயி. மருதாயிக்கு கண்ணு கூட கொஞ்சம் தெரியாது. சுருங்கி போன கண்ண வச்சுட்டு தான் தன்னோட வாழ்க்கையே நடத்தி வந்துட்டு இருக்கா. சமைக்க உட்கார்ந்தா உப்பு எது, புளி எதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் தொட்டு பார்த்து தான் அங்க வேலையே நடக்குது. சர்க்கரைய போட சொன்னா உப்ப போடுறதும், உப்ப போட சொன்னா சர்க்கரைய போடுறதும்னு கிழவிக்கு தினசரி இதே ஒரு வேலையாவே போயிடுச்சு. பேரன் கத்தி கத்தி பேரனுக்கும் முடியாம போச்சு. எத்தனையோ தடவ பேரன் கிழவிய திட்டிட்டான். "ஏன் கிழவி உனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குதுல்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் நீ காட்டலாம்ல" சொல்லிட்டு டெய்லியும் திட்டிட்டு தான் இருக்கான். அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வெள்ளை சட்டை தான். அந்த வெள்ளை சட்டையும் துவைக்க தெரியாம துவைச்சு மருதாயி கரை பண்ணிட்டா. பேரனுக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. "ஏய் கிழவி இது யாரு உன்ன துவைக்க சொன்னா?" அப்படின்னு திட்டுறான். அதுக்கு தான் மருதாயி சொல்றா, "ஏன்பா இதனால தான் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டானா, உன்னைய நல்லா பார்த்துப்பால, அதுக்கு தான்யா நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். பண்ணிக்கோயா" அப்படின்னு மருதாயி டெய்லி ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பா. பேரன் இவ்வளவு திட்டியும் மருதாயிக்கு கோவம் வரல. இருந்தாலும் திட்டுறது நம்ம பேரன் தானே, திட்டிட்டு போட்டும்னு விட்டுடுறா. ஆனா அவன் பாட்டுக்கு எதுவும் கேட்காம எரும மாட்ட மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். சாயந்தரம் ஆச்சு. பேரன் திரும்பி வர நேரம். பேரன் வருவான்னு சொல்லிட்டு மருதாயி வாசல்லயே உட்கார்ந்திருக்கா. இதே வேளையில இந்திரலோகத்துல யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு, "என்ன சித்திரகுப்தா, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா? வேலையே இல்லாம இருக்க மாரி இருக்கு. வேலை இருக்கா இல்லையா?" அப்படின்னு யமதர்மராஜா கேக்குறார். அவரு வேலைன்னு சொன்னது வேற எதுவும் இல்ல. பூலோகத்துல போய் எவனோட உயிரையாச்சு எடுத்துட்டு வரதான் அவர் அப்படி சொல்றாரு. ஆனா அன்னைக்கு வேலை நிறையவே இருந்துச்சு. சித்திரகுப்தனுக்கு சோம்பேறிதான். சரி இன்னைக்கு ஒரு நாளாச்சு ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு பாவ கணக்க யம தர்மராஜாட்ட சொல்லாம மறைச்சிட்டான். ஆனா யம விடுவானா? அவனுக்கு தான் எவன் உயிரையாச்சும் வாங்காம தூக்கமே வராதே. ஐயோ இந்த யமன் இப்ப விட மாட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே பாவ புத்தகத்தை எடுத்து யம தர்மராஜா கிட்ட சித்திரகுப்தன் போறான். யம தர்மராஜா கேக்குறாரு, "இன்னைக்கு எத்தனை வேலை இருக்கு பாரு முடிக்கிறதுக்கு?" சித்திரகுப்தன் சொல்றான், "10 காரியம் இருக்கு யம தர்மராஜா" அப்படின்னு சொல்றான். 10 காரியம் இருக்கா? இதை வச்சுட்டு தான் நீ சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றியா? அப்படின்னு யம தர்மராஜா கோவப்படுறார். ராஜா இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். விட மாட்டீங்களே அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றான். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு எத்தனை வேலை முடிக்கணுமோ போய் பாரு. ஆனா நேரம் பாருங்க. 10 பேர்ல 9 பேரோட உயிர்
உயிரெடுக்கிறதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் தவறி அவங்களோட உயிரை எடுக்கக் கூடாது. காலையில 8 மணிக்கு அவங்க உயிர் எடுக்கணும்னா 8 மணிக்கு எடுத்தே ஆவணும். அத விட்டு நம்ம நேரம் கழிச்சு எடுத்தோம்னா அது கடவுள் குத்தமாயிடும். யமதர்மன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுனதுக்கு அது அர்த்தமா அமைஞ்சிரும். அன்னைக்குன்னு பார்த்து 9 பேரோட உயிரும் காலம் கடந்து போச்சு. கடைசியா ஒரே ஒரு கிழவியோட பேரு மட்டும் இருந்துச்சு. அது யாருன்னா வேற யாரும் இல்ல. நம்மளோட மருதாயி பேரு தான். சித்திரகுப்தன் செஞ்ச தப்புனால ரொம்பவும் கோவம் கொண்ட யமதர்மராஜா முடிஞ்ச அளவுக்கு கடுமையா சித்திரகுப்தன் திட்டினதுக்கு அப்புறம் வா ஒரு உயிரையாச்சும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்திரலோகத்துல இருந்து நம்மளுடைய பூலோகத்துக்கு வராங்க. யமதர்மராஜா மருதாயோட முன்வாசல் வழியா போகாம பின்வாசல் வழியா கால மேல இருந்து கீழே இறங்குறாரு. பின்வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சது மருதாயிக்கு. மருதாயி தன்னோட பேரன் தான் வந்திருக்கான்னு சொல்லி மாட போய் கட்டிட்டு காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு அதட்றா மருதாயி. யமதர்மராஜாக்கு ஒண்ணுமே புரியல. ஓ கிழவியோட கடைசி ஆசை தானே, சரி கிழவி சொல்ற மாதிரியே பண்ணுவோன்னு யமதர்மராஜாவும் தன்னுடைய வாகனமான எருமையை கட்டி வச்சுட்டு பக்கத்துல இருக்க வைக்கோல தூக்கி போட்டுட்டு வராரு. அந்த எருமையும் இந்திரலோகத்துல உள்ளத சாப்பிட்டுட்டு இங்க உள்ள புள்ள பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. யமதர்மராஜாவும் பின்வாசல் வழியா உள்ள வராரு. யமதர்மனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி வந்த வேலைய சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்புவோன்னு உள்ள போறார். கிழவிக்கு வந்தது யமதர்மதான்னு சொல்லிட்டு இன்னுமே புரியல. தன்னோட பேரன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாப்பா சாப்பாடு போடவா அப்படின்னு பணிவோட கேக்குறா. என்னதான் பேர மேல கோபம் இருந்தாலும் பேர மேல வச்சிருக்க பாசத்தினால சாப்பாடு போட வாப்பான்னு பணிவோட தான் கேக்குது. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத யமதர்மனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் கிழவி என்னைய பாரு, என்னைய பார்த்தா யாருன்னு தெரியுதா அப்படின்னு அதட்டி கேக்குறாரு. அதுக்கு கிழவி சொல்லுது உன்னை தெரியாதா, என் பேர தானே வந்திருக்க அப்படின்னு கிழவி சொல்லுது. இல்ல என்னை நல்லா பாரு, நான் யம வந்திருக்கேன் யம அப்படின்னு யம தர்மராஜா சத்தமா சொல்லுறாரு. இப்பதான் யமனுக்கு புரியுது, அடடா கிழவிக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு யமதர்மன் கிழவிய ஊத்து பாக்குறான். சரி நம்ம வந்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட இடுப்புல இருந்து அந்த பாச கயிறை எடுக்க கிழவிக்கு கயிறு கையில தென்பட்டது. இது என்ன கயிறு, நல்ல வலுவா இருக்கே, அத அந்த ஓட்டு மேல போடுடா, நாளைக்கு சொல்லி பொறுக்க போகும்போது இந்த கயிறை கொண்டுட்டு போறேன் அப்படின்னு கிழவி யமதர்மனை பார்த்து சொல்லுறா. நல்ல கயிறு, நல்ல சுள்ளியை கட்டலாம், நிறைய சுள்ளி கட்டி கொண்டு போனா காசு கிடைக்கும்டா அப்படின்னு கிழவி சொல்றா. யமதர்ம ராஜாக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் கிழவி, இது ஒண்ணும் சுள்ளி கட்டுற கயிறு கிடையாது, என்னோட பாச கயிறு, உன் உயிரை எடுக்க போற கயிறு அப்படின்னு சொல்றாரு. மருதாயி பயப்படாம ஏண்டா டேய் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா, குடிச்சிட்டு வந்தாலே உனக்கு நிதானமே தெரியாதா, யாரு எவனுன்னு உனக்கே அடையாளம் தெரியாதா அப்படின்னு பேரனை திட்டுறா போல திட்டுறா மருதாயி. ஏய் கிழவி, நான் தான் யம தர்ம ராஜா அப்படின்னு யமன் கத்துறான் கோபத்தினால. சரி நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்க, போ போய் சாப்பிட்டுட்டு அந்த கயிறை ஓட்டு மேல போட்டுட்டு போய் படு போ அப்படின்னு யம தர்மனை பார்த்து மருதாயி சொல்றா. கிழவி கிட்ட கத்தி பிரோஜனம் இல்லைன்னு யோசிச்ச யம தர்மராஜா, ஏய் கிழவி இங்க பாரு, நான் யம தர்மராஜா, நான் இந்திரலோகத்துல இருந்து வந்திருக்கேன், உன்னோட உயிரை நான் இன்னைக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் கிழவி யார் இது அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்கி பாக்குறா. பார்த்தா யமதர்மனை கிழவிக்கு தெரியுது. யமதர்ம ராஜாவை பார்த்த கிழவி வெத்தல தட்டை எடுத்து கீழே உட்கார்ந்து இடிக்க ஆரம்பிச்சா. யமதர்மனும் கிழவி பக்கத்துல உட்கார்றாரு. என்ன யாருன்னே தெரியலையா, என்னை நல்லா பாரு பாடி, நான் தான் யம, எல்லாரோட உயிரையும் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், இன்னைக்கு உன் உயிரை எடுத்துட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு மருதாய் கிட்ட யமதர்மராஜா சொல்றாரு. இப்ப இவர் கூட வரணுமாக்கும், என்ன நீ கூட்டிட்டு போயிருவியா அப்படின்னு யமனை பார்த்து உலக்கை இடிச்சுக்கிட்டு திமுறா கிளவி பதில் சொல்றா. டேய் என்னை கூட்டிட்டு போறவன் என்கிட்ட கேட்டுட்டாடா கூட்டிட்டு போவான், நீ எல்லாம் ஒரு யம, வந்தமா உயிரை எடுத்தோமா போனமான்னு இல்லாம அனுமதி கேட்டுட்டு இருக்கிய, நீ உன்னெல்லாம் எப்படிடா யமன்னு நம்புறது அப்படின்னு கேக்குறா மருதாய். இப்பதான் யமதர்ம ராஜாக்கே புரியுது, ஐயோ கிழவி மேல பரிதாபப்பட்டது ரொம்ப தப்பா போச்சே அப்படின்னு. நீ என்ன படிச்ச, மேலோகத்துல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சரா மாரியா மருதாயி யமதர்ம ராஜாவை பார்த்து கேள்வி கேட்டு தள்ளிட்டே இருக்கா. இதை கேட்ட யமதர்மனுக்கு அடடா இந்த கிழவி நம்ம வேலைக்கு உழ வச்சிடும் போலயே அப்படின்னு யோசிச்சாரு. அப்பதான் மருதாயி யமதர்ம ராஜா பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறா. போயிடுவியா, என்ன கூட்டிட்டு போயிடுவியா, இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுவியா, தைரியம் இருந்தா என்ன கூட்டிட்டு போ பாப்போம் அப்படின்னு சவால் விடுறா. இதை கேட்ட யமனுக்கு ரொம்ப கோவம் வருது.
வருது. ஆமா, இப்ப என்ன உன்ன கூட்டிட்டு போக முடியுதுன்னு நினைக்கிறியா? இரு உன் உயிர எடுக்கிறேன் அப்படிங்கிறான் யமன். உடனே மருதாயி என் உயிர மட்டும் தானே உன்னால கொண்டு போக முடியும். என்ன கொண்டு போக முடியுமா? என் உடம்ப கொண்டு போக முடியுமா? இந்த பாரு நான் குடிச்ச டம்ளரு, இந்த பாரு நான் சாப்பிட்ட பிளேட்டு, இந்த பாரு நான் கட்டியிருந்த சேலை, அந்த பாரு நான் படுத்த கட்டிலு, இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போவியா? தைரியம் இருக்கா உனக்கு? அப்படின்றா மருதாயி. யமதர்மனுக்கு எதுவுமே புரியல. என்னது எல்லாத்தையும் எடுத்துட்டு போணுமா? என்னது தட்டு, பாய், கட்லா? ஏய் கிழவி, நான் உன் உயிர மட்டும் தான் எடுப்பேன். அப்படின்னா நீ எல்லாம் என்னடா யமன்? நீ கூட்டு போறதா இருந்தா என் உயிரு, என்னோட உடம்பு, நான் பயன்படுத்தின எல்லா பொருளையும் கூட்டிட்டு போடா. அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. அதை விட்டுட்டு என் உயிரை மட்டும் எடுப்பேங்கிற அப்படிங்கிற மருதாயி. யம ஆட்ட கண்டு போனா. மருதாயி கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்விய யம எதிர்பார்க்கவே இல்ல. யமனுக்கே ஒரு நிமிஷம் தோணிருச்சு. ஐயையோ, நம்மலாம் கையால் ஆகாத வீரனா அப்படி. முடியும்னா கூட்டிட்டு போ, இல்லைன்னா வெளியில போ அப்படிங்கிற கிழவி. யமனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி கூட்டிட்டு போறது? உடம்போட சேர்த்து இதெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு யமன் யோசிக்கிறான். ஐயையோ அப்படின்னு வீட்டை விட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டே போறான் யமன். கிழவி கேட்ட கேள்விக்கு பதில் புரியாத யமன் எருமை மேல ஏறி மேலோகத்துக்கே போயிட்டான். வெறுங்கையோட வந்த யமதர்மனை பார்த்த சித்திரகுப்தன், என்ன ராஜா வெறுங்கையோட வரீங்க? எங்க அந்த கிழவியோட உயிரை காணா அப்படின்னு கேக்குறான் சித்திரகுப்தன். யமதர்ம ராஜாக்கு கோவம்தான் வருது. டே சித்திரகுப்தா, என்ன கடுப்பேத்தாத. ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன். கீழே நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் சித்திரகுப்தன்ட்ட யமதர்மராஜா சொல்றாரு. சித்திரகுப்தனுக்கோ ஆட்டம் வந்துருச்சு. அதே நேரத்துல கீழோகத்துல மருதாயி வீட்டுக்கு அவளோட பேரை வரா. டேய் நீ இன்னும் போல, இப்பவே போ சொல்லிட்டேல அப்படின்னு அதட்றா கிழவி. ஏய் கிழவி, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நானே இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன், பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதட்டுறான் பேரன். இப்பதான் மருதாயிக்கு புரியுது, வந்தது உண்மையாலுமே நம்மளோட பேரன் தானு. பேரன் வந்ததுமே கிழவி நடந்ததெல்லாம் சொல்றா. ஆனா பேரன் கிழவிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் கிழவி. வயசான காலத்துல ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாட்டியே திட்டுறான். அப்பயும் மருதாயிக்கு அந்த கயிறு மேல ஒரே கண்ணா இருக்கு. நல்ல கயிறு, வலுவான கயிறு. அந்த படுபாவை விட்டுட்டு போவான்னு பார்த்தேன், கையோட எடுத்துட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிருந்தானா நிறைய சொல்லி நான் கட்டியிருப்பேன்னு மனசுக்குள்ளவே சொல்லிக்கிறா மருதாயி. இதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தது சித்ரா டிவியின் தமிழ் ஸ்டோரிஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.